ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி ஜூலை 25 சனிக்கிழமை மாத ஏகாதசியும் கூட. இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நம்ம சன்ஷைன் டேரட் ட்ரேடிங் குடும்பத்தினர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். ஓகே, இந்த ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்களுடைய ஜாப் அண்ட் கரியர், லவ் ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி லைஃப் அண்ட் ஃபினான்ஷியல் வைஸ் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா, யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்ன, கைடன்ஸ் என்ன, வார்னிங்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது, ஸோ த்ரோட் பெயினும் இருக்குது நேற்று, அதனால தான் வீடியோ போட முடியல நைட்டு. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, த்ரோட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வாய்ஸ். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் என்ன. ஃபஸ்ட்டு கார்ட் டெவில் வந்திருக்கு. ஓகே, அடுத்து எம்பரர். ஓகே, 6 ஆஃப் வான்ஸ். அடுத்து என்னென்ன கார்ட்ஸ் கொடுக்குறாங்க ஸ்பிரிட்ஸ். 6 of swords and full card. bottom of the deck வந்து 2 of wands வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது வந்து ஒரு ஜென்ரல் கலெக்டிவ் ரீடிங், எல்லாருக்கும் 100% பொருந்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு ரீசனேட் ஆகிறது, உங்கள் இன்ட்யூஷனுக்கு ரீசனேட் ஆகிறத மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஜாப் அண்ட் கரியர் வைஸ் பார்க்கலாம். கரியரில் வந்து இன்றைக்கி ரொம்ப ஒரு பவர்ஃபுல் எனர்ஜி தெரியுது. எம்பரர் கார்டு வந்திருக்கு. நீங்கள் வந்து டிசிப்ளின், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், லீடர்ஷிப் இதெல்லாம் காட்டினீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரெக்கக்னேஷன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஒர்க் என்விரான்மெண்ட்டில் உங்களோட டிசிப்ளின் ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும், உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டணும். அண்ட் உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டியையும் நீங்கள் வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கான அங்கீகாரம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் 6 ஆஃப் வான்ஸும் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சக்ஸஸ், ஒரு அப்ரிசியேஷன், ப்ரமோஷன், பப்ளிக் ரெகக்னேஷன் இது எல்லாமே வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் இருக்குது. சரிங்களா, பட் டெவில் கார்டும் இருக்குது. இது ஒரு வார்னிங்காகவும் நம்ம எடுத்துக்கணும். ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸ் இல்லை டாக்ஸிக் கொலீக்ஸ், அன்னெசரி காம்படிஷன் ஆர் ஒர்க் ப்ரெஷர் இதெல்லாம் இன்றைக்கி வந்து உங்களை மென்டலி ட்ரெயின் பண்ணலாம். யாருடைய நெகட்டிவ் எனர்ஜிக்கும் அடிமையாகாமல் ஃபோக்கஸை மெயின்டைன் பண்ணுங்கள். உங்கள் வேலையில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னாலே போதும் இன்றைக்கி. ஓகேவா, ஸோ உங்களுடைய ஹார்ட் ஒர்க் வந்து மற்றவங்களால் கவனிக்கப்பட்டுருக்கு. உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை கவனிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஸ்டே கான்ஃபிடென்ட் பட் ஸ்டே ஹம்பிள். ஓகேங்களா, ஸோ அடுத்து லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப். லவ் எனர்ஜியில் ஒரு ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் தெரியுது. ஆனால் டெவில் கார்டும் வந்திருக்கு. ஓகே, ரொம்ப அப்சஷன், பொசசிவ்னஸ், ஈகோ, கண்ட்ரோல் இஷ்யூஸ் ஆர் அன்ஹெல்தி அட்டாச்மெண்ட் இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு வந்து டாமினன்ஸை குறைச்சி ஓப்பன் கம்யூனிகேஷன் வச்சிங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் வந்து இன்னுமே ஸ்ட்ராங் ஆகும். ஓகேவா, டாமினேட் பண்ணணும் உங்கள் பர்சனை அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும், கைக்குள்ளே வச்சுக்கணும், அந்த மாதிரி எனர்ஜியும் வேண்டாம். ஓவர் பொசசிவ்னஸும் வேண்டாம். ஓகேங்களா, ஓவர் அட்டாச்மெண்ட்டால் ரொம்ப பொசசிவ்னஸாக இருப்பீங்க, அதுவுமே நல்லதுக்கு இல்லை. ஓகே, ஸோ அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ஃபிடெண்ட்டான ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபுல் கார்டு வந்திருக்கு. அது வந்து ஒரு நியூ லவ் பிகினிங், அன்எக்ஸ்பெக்டட் கனெக்ஷன் இது எல்லாத்தையுமே காட்டுது. ஓகேவா, ஸோ ஓவரால் யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது லவ் தான், கண்ட்ரோல் இல்லை. கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காதீங்க, அதிகமாக லவ் பண்ணணும்னு மட்டும் நினைங்க. ஓகேங்களா, ஹெல்தி லவ்வில் எப்போவுமே ஃப்ரீடம் இருக்கும். பொசசிவ்னஸ், கண்ட்ரோல் இதெல்லாம் வந்து இருந்தாலுமே லவ் வந்து அதை விட அதிகமாக இருக்கும். ஓகேவா, ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபேமிலி லைஃப் அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி ஃபேமிலியில் ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனாக நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு நாள். ஓகேவா, உங்களோட அட்வைஸ் இல்லை உங்களோட டிசிஷனை வந்து ஃபேமிலியில் உள்ளவங்க மதிக்கலாம். ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்தாலுமே அதை காமாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா ஃபேமிலியில் அந்த ஹார்மோனி திரும்பும். சரிங்களா, ஈகோவை விட அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். சரியா, அதே மாதிரி ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஷியலி ஒரு நல்ல பாசிட்டிவ் டே தான் இன்றைக்கி. ஒரு ரெக்கக்னேஷன் மூலமாக உங்களுக்கு ஒரு இன்கம் இன்க்ரீஸ் ஆகும், போனஸ் வரும், நியூ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், ஆர் ப்ராஃபிட்டபிள் டெசிஷன்ஸ்லாம் நீங்கள் இன்றைக்கி எடுக்கலாம். ஓகேவா, என்ன டெசிஷன் எடுத்தாலும் ரொம்ப யோசித்து நிதானமாக எடுங்க. டெவில் கார்டு வந்திருக்குங்கிறதுனால அன்னெசரி ஸ்பெண்டிங், லோன், இஎம்ஐ ப்ரெஷர்
இல்லை ஒரு அடிக்டிவ் ஷாப்பிங் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? ஸோ அட்வைஸ்னு பார்த்தோன்னா இன்றைக்கி நோஸ் கொடுக்கறது, வரவு அறிஞ்சு செலவு பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா ஸ்பெண்டிங் பற்றி யோசிங்க. ஓகேவா? சேவிங்ஸ் தான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அண்ட் ஓவரால் யூனிவர்ஸ் இன்னைக்கு கொடுக்குற மெசேஜ் என்ன அப்படின்னா, உங்கள் பயத்தெல்லாம் விடவும் நீங்கள் ஸ்ட்ராங்கான பர்சன் தான். யுவர் ஸ்ட்ராங்கர் தான் யுவர் ஃபியர்ஸ். ஓகேவா? சக்ஸஸ் வந்து உங்கள் பாதையில் வர ஆரம்பிச்சிடுச்சு. நீங்கள் வந்து அதை ரிசீவ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஓப்பன் ஹார்ட்டடாக இருக்கணும். அதுக்கு வந்து உங்களோட லிமிட்டேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். உங்களுடைய ஓல்ட் லிமிட்டேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். கான்ஃபிடெண்ட்டாக வந்து ஒரு நியூ சாப்டரில் நீங்கள் அடி எடுத்து வைக்கிறதுக்கு ரெடி ஆகணும். சரிங்களா? அண்ட் 6 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கோஇன்சிடென்ஸ் கிடையாது. உங்களுடைய ஹார்ட் ஒர்க் அண்ட் கன்சிஸ்டன்சிக்கான ரிவார்டு. ஓகே, ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபுல் கார்டு வந்திருக்கிறதுமே வந்து இன்றைக்கி ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறது நினச்சிலாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகேவா? ஒரு ஃப்ரெஷ் பிகினிங் தான் உங்கள் வாழ்க்கையவே மாற்ற போகுது இன்றைக்கி. சரிங்களா? ஸோ இதுதான் யூனிவர்ஸ் இன்னைக்கு கொடுக்குற மெசேஜ். கைடன்ஸ்னு பார்த்தோன்னா முதல்ல உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். சரியா? எதுக்கும் பயப்பட வேண்டாம், நம்பிக்கையோடு இருங்க. அதே மாதிரி இன்றைக்கி டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அண்ட் செல்ஃப் கண்ட்ரோலையும் மெயின்டைன் பண்ணுங்கள். டாக்ஸிக் பீப்புள் இல்லை டாக்ஸிக் என்விரான்மெண்ட் இல்லை நெகட்டிவ் ஹேபிட்ஸ்லாம் இருந்ததுன்னா அதிலிருந்து தயவு செஞ்சு வாக்கவே பண்ண ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கி. அதே மாதிரி நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைச்சிது அப்படின்னா அதை வந்து ஓப்பனாக அக்செப்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? பயத்தாலெல்லாம் வந்து அதை ஹோல்ட் பண்ண வேண்டாம், ரெஃப்யூஸ் பண்ண வேண்டாம். ஓகேவா? அதே மாதிரி என்ன ரிஸ்க் எடுத்தாலும் முன்கூட்டியே அதால் வரப்போகிற விளைவுகள் என்னங்கிறத யோசித்து ஒரு கான்ஃபிடென்ட்டோட என்ன செஞ்சாலும் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயத்தை நீங்கள் தொடங்கினாலும் செய்தாலும் கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வார்னிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கி ஈகோ கிளாஷஸ்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஓகேவா? மேனிப்புலேட்டிவ் பீப்புளை யாரையுமே நம்ப வேண்டாம். ஓகே, யாரெல்லாம் மேனிப்புலேட்டிவாக இருக்காங்களோ உங்கள் லைஃப்பில் அவங்களெல்லாம் விட்டு கொஞ்சம் விலகுங்க. அதே மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ஸ் இல்லை வந்து இம்பல்சிவ் டிசிஷன்ஸ்லாம் இன்றைக்கி வேண்டாம். ஓவர் கான்ஃபிடென்ஸில் டிசிஷன்ஸ் எடுக்கிறது, அவசரமாக டிசிஷன்ஸ் எடுக்கிறது எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு அவ்வளோ ஃபேவராக இருக்காது. ஓகேவா? அடுத்து ஃபினான்ஷியல் டெம்டேஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் ஹையாக இருக்கும். அதனால் அன்னெசரியான எக்ஸ்பென்சஸ் ஸ்பெண்டிங்ஸ் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகேவா? அதே மாதிரி பாஸ்ட் டாக்ஸிக் பேட்டர்ன்ஸ்க்கு திரும்பவும் நீங்கள் திரும்பிடக்கூடாது. சில விஷயங்கள்லாம் வந்து விட்டு விலகணும்னு நினச்சிருப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாஸ்ட்டை பற்றி பேசக்கூடாது, பாஸ்ட்டை பற்றி யோசிக்கக்கூடாதுன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி அதுதான் உங்களை டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதிலேருந்து விலகணும். ஸோ இது வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ சில விஷயங்கள் பாஸ்ட்டில் நீங்கள் விடணும்னு நினச்சிருந்துருப்பீங்க. இப்போது அது திரும்பவும் உங்கள் லைஃப்குள்ளே என்ட்ரி ஆக பார்க்கும். வேண்டாம், விட்டுருங்க. சரிங்களா? ஸோ ஓவரால் எனர்ஜி அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து ஒரு சக்ஸஸ், ஒரு ரெக்கக்னேஷன், ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப் அண்ட் ஒரு நியூ பிகினிங் இது எல்லாமே நிறைஞ்ச ஒரு நாளாக இருக்குது. ஆனால் அந்த வெற்றியை அந்த சக்ஸஸை நீங்கள் வந்து அழகாக உங்கள் கைக்குள்ளே வச்சுக்கணுன்னா உங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் முக்கியம், டிசிப்ளினோடு இருக்கணும் அண்ட் வைஸ் டிசிஷன்ஸ். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப அவசியம். யூனிவர்ஸ் உங்ககிட்ட சொல்கிற முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னா, உங்களை எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுதோ அது எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிவிடுங்க. லிவ் வாட் கண்ட்ரோல்ஸ் யூ. ஓகேவா? அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையை நீங்கள் தான் முன்னெடுத்து செல்லணும். மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி எதுவும் பண்ண வேண்டாம். லீட் யுவர் ஓன் லைஃப். ஓகேவா? உங்களுக்கான சக்ஸஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னி, ஒரு பியூட்டிஃபுல் நியூ சாப்டர் இஸ் ரெடி டு பிகின். அதுக்கு நீங்கள் ப்ரிப்பராக இருக்கணும். ஓகே, அதுதான் இந்த கார்ட்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் கொடுக்குற ஒரு மெசேஜாக இருக்குது. அண்ட் இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் அண்ட் கரியர் பற்றி ஒரு கிளியர் பர்ஸ்பெக்டிவ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் ஃபார் பெய்டு பர்சனல் ரீடிங்ஸ். ஓகேவா? தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் அ லாட். ஹாவ் அ கிரேட் டைம். லவ் அண்ட் லைட் டு யூ ஆல். டேக் கேர். பை பை.